குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது அப்டக்கிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒருவேளை நான் என்னுடைய ப்ரிப்பரேஷனில் அதே அப்டக்கிளை கிராஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ், சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தரும்போது உங்களால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். என்னோட வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னாலும் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மோட்டிவேட்டிங்காக இருக்குது, நான் போடுற கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. பிகாஸ் அந்த லைக் என்னுடைய மோட்டிவேஷன். அந்த லைக் மூலமாக எனக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். தேங்க்யூ. இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. இந்த இயர்க்குள்ள பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே. வை? பிகாஸ் நான் இந்த ஸ்டடி ஜேர்னிக்குள்ளே என்னுடைய லைஃப்பை டிசிப்ளின் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதோட குட்டி குழந்தையோட இந்த பர்த்டே கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொரு பர்த்டேலையுமே அதுக்கு முந்தின வருஷத்தோட பர்த்டே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த இயர் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது நான் போன வருஷத்தை விட நிறைய விதத்தில் லைஃப் ஜேர்னிலையும் சரி, ஸ்டடி ஜேர்னிலையும் சரி, என்னோட நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நான் என்ன செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ண மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால இந்த நாளை நான் ரொம்ப சூப்பராக மனசில் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன ஹார்ட்ஷிப்ஸ் கடந்து வந்தாலும் சரி, கண்டிப்பாக இதை விடையும் இன்னொரு பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்புங்க. இன்னைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நான் ஒரு காலத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் குழம்புன்னு, அதே குழப்பத்தில் இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை தெளிவுபடுத்துறதுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. எஸ், வேற ஒன்றும் கிடையாது. டெட் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான். டெட் ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம டெட் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோமே, டெட் ப்ரிப்பேர் பண்றதுனால மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத முடியாம போயிடுமோ, நம்ம டெட் வராத எக்ஸாமா இருக்கு, இதுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்றதுனால நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுதா, எஃபர்ட் தான் வேஸ்ட் ஆகுதா, நம்மளால உண்மைக்குமே பாஸ் ஆக முடியுமான்னு பல டவுட்ஸ் வந்தது. இதே டவுட் எனக்கும் வந்திருக்கு. இந்த ஜர்னியை நானும் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறேன். அதே மாதிரி நான் டீச்சர் தான் ஆகணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு டீச்சிங் பொசிஷன்ல தான் போய் உட்காரணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோவா இருக்க போது. சரி, நம்ம டெட் படிக்கிறோம். டெட் நம்ம என்ன படிக்கிறோம்? ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கிறோம். ஸ்கூல் புக்ஸ் தான் மேக்ஸிமம் தமிழ்நாடு வைக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமே பேஸான புக்ஸா இருக்கு. இதை தவிர்த்துட்டு தான் நம்ம ரெஃபரன்ஸ் புக்ஸ் படிக்கிறது, இல்லைனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லெசன்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி வரும். அதனால ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெட் படிக்கிறவங்க கண்டிப்பா நீங்க எதை தான் படிக்கிறீங்க? ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கிறீங்க. இந்த ஸ்கூல் புக்ஸ் தான் மற்ற எக்ஸாமுக்கும் பேஸ் புக்ஸா இருக்குது. அதனால ஸ்கூல் புக்ஸை மட்டுமே படிச்சு டிஎன்பிஎஸ்சியில கூட நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நல்ல பொசிஷனுக்கு போயிருக்காங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெட் படிக்கிறதுனால நீங்க டைமை வேஸ்ட் பண்றதே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ என்னையே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் டெட்டில் சோஷியல் படிக்கிறேன். சோஷியல் அதர் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது அவங்களுக்கும் அதே போர்ஷன்ஸ் தான் இருக்கும். என்ன, இதை விட கொஞ்சம் லெசன்ஸை எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க சிலபஸை வச்சு அனலைஸ் பண்ணாலே போதும். இப்போ நான் 6th இருந்து 10th வரைக்கும் சோஷியல் படிக்கிறேன் அப்படின்னா இது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது 1-2 லெசன்ஸோ இல்லை குறிப்பிட்ட சாப்டர்ஸோ ஒன்று ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி 11th 12th புக்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன்? சைட்ல சிலபஸை வச்சு இந்த புக்ஸ் எல்லாம் இதுக்கு படிச்சிருக்கோம், அந்த புக்ஸ் எல்லாம் அதுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரெண்டுத்தையுமே பேரலா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஆனா டெட்டுக்கு ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறது ரொம்ப எசென்ஷியல். நீங்க ஸ்கூல் புக்ஸை படிக்கிறோங்கிறது தான் இம்பார்ட்டண்டா நீங்க வச்சுக்கணுமே தவிர டெட்டுக்கே படிச்சுக்கிட்டு இருக்கோமேங்கிறத நீங்க நினைக்க கூடாது. அதே மாதிரி டெட் படிக்கிறீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க. நானும் கண்டிப்பா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரை பண்ண தான் செய்வேன். இந்த டிசிஷன் நான் ரொம்ப தெளிவாகவே முன்னாடியே எடுத்துட்டேன். நான் டெட்டுக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன். டெட்டுக்கு படிச்சுட்டு இருக்கும் போதே மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ண மாட்டேன்னு ஒரு நாள் கூட என் வீடியோல நீங்க சொல்லியிருக்கதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரை பண்ணுவேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ண தான் அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், எப்படிலாம் படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் இப்போ இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னா இந்த எக்ஸாம் அப்படியே விட்டுற போறது இல்லை. என்னோட இந்த நாலேஜ் வேற ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க நம்பணும். ஆனா நீங்க தெளிவா படிக்கணும். இப்போ வேற ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரீசெண்டா எனக்கு குரூப் 2 படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல சொல்லியிருந்தேன். ஏன் எனக்கு அது ஆசை இருக்குன்னா, பிகாஸ் நான் டெட்ல பேசிக்கான இங்கிலீஷ் 6th to 10th புக்ஸ் நான் நல்லா படிச்சுட்டேன். படிச்சதுனால ஓகே நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்ததுனால தான் நான் அடுத்த எக்ஸாமுக்கு பார்க்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸாமுக்கு இருக்கிறதுக்கும் பேஸா இருக்கக்கூடிய எக்ஸாம் டெட் எக்ஸாம் தான். அதுக்கு பேசிக்கான சிலபஸ் அந்த 6th to 10th புக்காக தான் இருக்கும். அதனால அந்த பேசிக்கான விஷயத்தை ஸ்ட்ராங்கா படிங்க. இந்த எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுட்டு நமக்கு என்ன எக்ஸாமுக்கு வர நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. எந்த நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம் வரப்போகுது, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இதே சிலபஸ் தானே படிக்கணும், இதே விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்ன சிலபஸை வச்சு அனலைஸ் பண்ணிக்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்போ இன்னொரு எக்ஸாமுக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னா அது சும்மா நம்ம போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தான் எழுத போறோம், இல்ல குரூப் 2க்கு தான் எழுத போறோம், இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் தான் எழுத போறோம். அதுக்குள்ள சிலபஸ் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா நம்ம ஏதோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம அங்க போய் சுத்தி பார்க்க எக்ஸாம் சென்டர் சுத்தி பார்க்குற மாதிரிலாம் போகக்கூடாது. கொஞ்சம் கான்ஷியஸா என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு என்ன எக்ஸாம் படிச்சிருக்கோம், நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம படிச்சிருக்கிறது இந்த இதுக்கும் எவ்வளோ மேட்சிங்கா இருக்கு, அப்போ நம்ம படிச்சிருக்கிறது எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணணும், எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் இருக்கு, எக்ஸ்ட்ராவா இருக்கிறத நமக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் பீரியடுக்குள்ள கொஞ்சம் நாள்ல படிச்சிட முடியுமா, எதுல எவ்வளோ ஈஸியா இருக்கிறத நம்ம கவர் பண்ண முடியும், இதெல்லாம் நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். நீங்க தான் அனலைஸ் பண்ணி இந்த எக்ஸாமுக்கும் நீங்க படிக்கிறீங்க, அடுத்த எக்ஸாமுக்கும் படிக்கிறீங்க. அதை நல்லா
நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கிலீஷில் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன். அப்போ நான் இங்கிலீஷ் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் வந்து எனக்கு எதெல்லாம் இருக்கோமோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். குரூப் 2ல இங்கிலீஷ் வந்து மேஜர் அதிகமாக இருக்குன்னா நான் அந்த எக்ஸாமை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். நான் டெட் எக்ஸாமுக்கு மட்டும்தான் உட்காந்து படிப்பேன். டெட் எக்ஸாமுக்கும் படிக்கணும். டெட் எக்ஸாம் படிச்சதுனால தான் என்னால் என்ன செய்ய முடியுது, இங்கிலீஷ்க்கு போக முடியுது. அப்போ இந்த போர்ஷனை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுனால மட்டும்தான் அடுத்த எக்ஸாமுக்கு போகக்கூடிய கான்ஃபிடன்ஸே எனக்கு வருது. அதனால எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா அது அந்த எக்ஸாமுக்கு மட்டுமே நினச்சி படிக்கக்கூடாது. அதுக்கு மட்டும்தான் நம்ம ட்ரீம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் இப்போ நீங்கள் பாஸ் ஆகி உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சுன்னா அந்த கவர்மெண்ட் ஜாபை நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்களா? இல்லை, உங்களுக்கு அடுத்து வந்து அது அந்த டெஸ்டினி எப்படி வருதோ அதை அப்போ பார்த்துக்கலாம். எனக்கும் டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை. சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்தே நான் டீச்சர் ஆகணும்னு அவ்வளோ பேஷனேட்டான டீச்சர் தான். நான் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இருந்து என் ட்ரீமை இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நான் ஒரு ப்ரைவேட் டீச்சர் தான். அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் அதுக்காக நான் அது மட்டும்தான் எனக்கு ரிலேமெண்ட் அப்படின்னு கிடையாது. இப்போ என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேவைங்கிறதுனால அந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக படிக்கிறது கூட எனக்கு தப்பு இல்லைன்னு தான் தோணுது. அதனால கவர்மெண்ட் எக்ஸாம் நமக்கு அழகா லட்டு மாதிரி கையில் கிடைக்கும் போது நம்ம என்ன வேண்டாம்னு சொல்ல போகிறோம். போக இப்போ நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சிலபஸை முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ தான் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் ஒரு 75% ஆஃப் த சிலபஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஓகே, நம்ம இங்கிலீஷ் வந்து 6th to 10th முடிச்சிட்டோமா, இந்த சிலபஸ்லேருந்து நம்ம இன்னொரு எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம், அப்போ நான் அதுக்கு ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அதர் எக்ஸாம்ஸ் மேலேயே வருது. ஒருவேளை இந்த சிலபஸையும் நான் முடிக்காம இந்த சிலபஸ்லயும் நான் அறகுறையா கான்ஃபிடென்ட்டா இருந்து இந்த சைடும் ஒரு கால் வைக்க முடியாம அந்த சைடும் ஒரு கால் வைக்க முடியாம மதில் மேல் பூனையாட்டி இங்கேயும் படிக்கல அங்கேயும் படிக்கல பயம் பதட்டம் தான் கம்ப்ளீட்டா வந்துட்டே இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம்னா டெடிகேட்டடா ஃபர்ஸ்ட் அதுல ஃபர்மா நின்று நம்ம அதுக்குள்ளதான் படிச்சு முடிக்கணும். முடிச்சுட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், அடுத்த எக்ஸாம் பண்ணலாமான்னு யோசிக்கணும். ஆனா அந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு வந்து மைண்ட் செட் ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோமா, இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால நமக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் ஆகுது, டைம் ஸ்பெண்ட் ஆகுறது யூஸ்ஃபுல்லா நெகட்டிவா நீங்க தான் யோசிக்கணும். நான் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் எனக்கு நிறைய டைவர்ஷன் கொடுக்க தான் செஞ்சாங்க. ஆனா இப்போ நான் வந்து யோசிச்சு பாக்குறேன், நான் படிச்சது எதுவுமே வேஸ்ட் கிடையாது. எதுவா இருந்தாலும் அது நமக்கு நாலேஜ். அதனால டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. சிலபஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வரும். இது ஏன் சொல்றேன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். முதல்ல நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாததுனால இந்த எக்ஸாம் படிக்கலாமா அந்த எக்ஸாம் படிக்கலாமா ஒருவேளை இது படிச்சிக்கலாமா அது படிச்சிக்கலாமோ மதிய மேல் பூனை மாதிரி நானும் 7 இடத்துல தான் கால் வச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு ஃபார்மா நின்று ஒரு எக்ஸாமுக்கு நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப தெளிவு வருது. இந்த எக்ஸாம் வச்சு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு ஓவர் நைட் ஜர்னியே கிடையாது. இன்னைக்கு புக் எடுத்துட்டு நாளைக்கு நைட் படிச்சு முடிச்சு நாளைக்கு வந்து நம்ம எக்ஸாம் எழுத போறது கிடையாது. இட் இஸ் a journey, இட்ஸ் a long time journey அப்படிங்கறதே நீங்க மறந்துடக்கூடாது. அதனால நம்ம நிறைய நாள் படிக்க வேண்டியது வரும். அதனால நீங்க குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. சிலருக்கு வந்து டவுட் வரும், பிஜிடிஆர்பி வந்து இதை விட என்டையர்லி அதர் சிலபஸ். இது வந்து நீங்களே நீங்களே அனலைஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இந்த பிஜிடிஆர்பி படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபார்மா பிஜிடிஆர்பின்னு டிசைட் பண்ணீங்கன்னா பிஜிடிஆர்பிக்குள்ள இறங்கிருங்க. அதுல உறுதியா இருந்து என்ன செய்யுங்க, என்டையர்லி மனசு தளராம வேற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிஜிடிஆர்பியா இருக்கணும். பிகாஸ் இது வந்து என்டையர்லி அதர் சிலபஸ். ஸ்கூல் புக்ஸ் வச்சு படிக்கிற மாதிரியான இது வராது. அதனால ஒரு தெளிவான முடிவெடுங்க. பிஜிடிஆர்பி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன குழப்பங்கள்லாம் வருது, குழப்பங்களை எப்படிலாம் கிராஸ் அவுட் பண்ணி அந்த எக்ஸாமை படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டெடிகேட்டட் வீடியோ மேலே கார்டில் கொடுக்குறேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் படிச்சாலும் ஒரே ஒரு விஷயம் தான், மறுபடி படிக்க தான் நீங்க அந்த விஷயத்துல ஒரு வெல் வெஸ்டான ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ், எந்த எக்ஸாமையும் கிராக் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் எல்லாமே வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கோச்சிங் போறீங்க, இப்போ பிஜிடிஆர்பி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோச்சிங் போறீங்கன்னா அந்த கோச்சிங்க்கு நம்ம காசு கட்டிட்டோம். அந்த காசு கட்டினா நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. புக்ஸ் மெட்டீரியல் வாங்கி வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா அதுவும் காசு தான். அதுவும் நீங்க என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. கோச்சிங்க்கு காசு கட்டினாலும் காசு தான், புக்ஸ் வாங்கி வீட்டில் வச்சாலும் காசு தான். அதனால எந்த எக்ஸாமுக்கு நீங்க டெடிகேட்டடா உங்க மைண்ட் வந்து சொல்லுதோ அது ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாருங்க. எந்த எக்ஸாம் உங்களுக்கு எஃபிஷியன்ட் உங்களுக்கு தோணுதோ அந்த எக்ஸாமுக்கு எஃபிஷியன்ட்டா உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸையும் கொடுத்து படிங்க. எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் என்ன செய்றாங்க, கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்கூல் புக்ஸ் தான் சிலபஸா வச்சே வந்து எடுத்துருக்காங்க. ஈவன் இஃப் இன் கேஸ் நீங்க பிஜிடிஆர்பி போறீங்கன்னா அந்த டிசிஷனை ரொம்ப தெளிவா இருங்க. பிஜிடிஆர்பி இஸ் ஹார்ட் எக்ஸாம். எஸ், நிறைய பேர் படிக்க தான் செய்றாங்க. உங்களுடைய 100% உங்களால கொடுத்து நீங்களும் ஜெயிக்க முடியும். எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமையும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. எந்த எக்ஸாமை பார்த்தும் பயப்படவே செய்யாதீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை 100% கொடுங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுடைய ஜர்னி ஓவர் நைட் ஜர்னி கிடையாதுங்கிறதையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த சக்சஸுமே ஓவர் நைட்ல வராது. கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க படிக்கலன்னா வேற யார் படிக்க போறா, நீங்க படிக்குவீங்கன்னு நான் நம்புறேன். அதனால கண்டிப்பா நல்லா படிங்க. என்னோட பர்த்டேக்கு கமெண்ட் செக்ஷன்ல விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஹேவ் a very good day.